Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பிசி எக்ஸாம் வரப்போது நம்ம எல்லாருமே கன்ஃபார்மா தெரியும். ஓகே, ஸோ அது எப்போ வரப்போகுது, ஆஸ் பிளஸ் அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன மாதிரி இருக்கும் எல்லாமே நான் போன வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோல இப்போ நம்ம எல்லாருமே அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வரவே இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல மேக்ஸிமம் வந்துரும்னு வச்சுக்கோங்க. 2 to 3 மாசத்துல அங்கிருந்து எக்ஸாம் ஒரு 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் 5 to 6 மாசம் இருக்கு பிசி எக்ஸாமுக்கு. ஓகே, இப்போ அந்த 5 to 6 மாசத்துல பிசி எக்ஸாம் இருக்குன்னா மொத்தமா 70 கேள்வி கேட்பாங்க. அந்த 70 கேள்விக்கு நம்ம எவ்வளவு எடுத்தா சேஃப், எவ்வளவு எடுத்தா பிசிக்கல் போலாம், எவ்வளவு எடுத்தா போஸ்டிங் அடிக்கலாம் அப்படிங்கறத ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கட் ஆஃப்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். ஓகேவா? 2025 வர பிசில நம்ம என்ன டார்கெட் வைக்கணும், நீங்க எவ்வளவு எடுத்தா சேஃப், அதான் இந்த வீடியோ சொல்ல போறேன். கொஞ்சம் வீடியோ கடைசி பாருங்க. ஓகேவா? 2022 பிசி ஆகணும், 2023 பிசி ஆகணும், என்ன நடந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்றேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு பிசிக்கு நம்ம அக்கௌண்ட் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐக்கு பிசிக்கு எஸ்ஐபிசி சேர்ந்து ஜாயின் பண்ணா ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் எஸ்ஐக்கு பிசிக்கு ரெண்டு சேர்ந்தா, ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு எஸ்ஐ தனியா பிசி தனியா சேர்ந்து ஜாயின் பண்ணா, ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்தீங்கன்னா எஸ்ஐ சேர்ந்தாலும் பிசி சேர்ந்தாலும் பிசிக்கல் வேணும்னா ஃபீஸ் 10,000, பிசிக்கல் வேணும்னா ஃபீஸ் 12,000. மெட்டீரியல் புக்கா வேணும்னா 999, as well as உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா 599. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஏன் சார் 2022 2023 பிசியை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, 2020 பிசி நான் எடுத்திருப்பேன். ஆனா அங்க 80 கேள்விக்கு எக்ஸாம் கேட்டாங்க, பேட்டர்னே வேற. ஓகேவா? இப்ப இருக்க பேட்டர்னு 2022 இருந்து ஃபாலோ ஆகுது. ஸோ 2022 2023 கம்பேர் பண்ணாதான் நம்ம ஒரு தெளிவான இதுக்கு வர முடியும். ஓகேவா? சரி, 2022 இது ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப். ஓகேவா? ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப், ரிட்டன் எக்ஸாம் தெரியும் 70 கேள்வி. சரி, இந்த கட் ஆஃப் எடுத்த எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா கிடையாது, இது ஜஸ்ட் பிசிக்கலுக்கு போறதுக்கான கட் ஆஃப். அப்படி பார்க்குறப்ப மேலு ஃபீமேலு ஜிடி பிசி எம்பிசி எஸ்சிக்கு ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் வந்திருக்கு. மேல்னா 70க்கு 52 எடுத்தா பிசிக்கல் போலாம், ஃபீமேல்னா 52 எடுத்தா போலாம். அப்படியே எஸ்சி கேட்டகரி மேல்னா 50, ஃபீமேல்னா 50, எஸ்டி மேல்னா 50, ஃபீமேல்னா 48, பிசி முஸ்லீம் மேல்னா 48, ஃபீமேல்னா 40. ஓகேவா? 70க்கு நீங்க இதை அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், பிசிக்கல் போயிருக்கலாம். ஓகே, நான் போஸ்டிங் அடிச்சிருக்கணும்னா ரிட்டர்ன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அவங்க கட் ஆஃப்ல இருந்து ஒரு 4 to 5 கேள்வி எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு சேஃபா இருக்கும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா இவங்க ஒரு 62 63 அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபைனலா போஸ்டிங் அடிச்சிருந்துருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருந்திருக்கு. இப்போ பாத்துக்கோங்க, ஒரு நாள் பாக்குறப்ப இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன் 70க்கு 58. ஓகேவா? 70க்கு 58 எடுத்தா பிசிக்கல் போன மாதிரி இருந்திருக்கு 2022 பிசில. ஓகே, ஆனா 2023 பிசிக்கு வருவோம். ஜிடி பிசி எம்பிசி எஸ்சி ஓகேவா, இவங்களுக்கு அதேதான் மேலுக்கு ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் வந்திருக்கு 59. ஓகே, 2022 பாக்குறப்ப 58, 2023 பாக்குறப்ப 59. சரி சார், இந்த டிஃபிகல்ட்டி லெவல்லாம் எப்படி சார் இருந்தது அப்படின்னா, ரெண்டு வாட்டியுமே ஈஸியா தான் இருந்தது. 2022 பிசி ஆகணும், 2023 பிசி ஆகணும், ஈஸியா தான் இருந்தது. ஒரு கேள்வி அதிகமா இருந்திருக்கு. ஃபீமேல் பாத்தீங்கன்னா 54 இருக்கு, அப்ப எவ்வளவு இருந்தது, 52 தான் இருந்தது. ஓகே, இங்க 54 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, எஸ்சி எஸ்டிக்கு மேலுக்கு 58. ஓகேவா? இதே எஸ்சி எஸ்டி மேல் அங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு, 50 தான் வந்திருக்கு. இங்க டிராமாட்டிக் சேஞ்ச் 58 வரைக்கும் போயிருக்கு. பிசி முஸ்லீம் மேலுக்கு 50 வரைக்கும் கட் ஆஃப் வந்திருக்கு. அப்படியே ஃபீமேல் பக்கம் போனீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் 53, பிசி முஸ்லீம் ஃபீமேலுக்கு 38 கட் ஆஃப் வந்திருக்கு. ஓகே, 70 கேள்விக்கு. ரைட், இப்ப இந்த இதுல யார் யாருன்னா சார் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 63க்கு மேல 70க்கு 63க்கு மேல அடிச்சு பிசிக்கல் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகேவா? 63 70க்கு 63 90%. ஓகேவா? 90%. ஓகே, சரிங்க சார். இப்ப இந்த வாட்டி அப்ப எவ்வளவு அடிச்சா சார் சேஃப்? ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்கு, வேகன்சி அப்படிங்கிற ஃபேக்டரும் இருக்கு. இந்த வாட்டி வரப்போற பிசி வேகன்சி 2022 2023 கம்பேர் பண்றப்ப அதிகமா தான் வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? 2020 கடைசியா பிசி வேகன்சி 10,000 மேல வந்துச்சு. ஓகே, 2022 ஆகட்டும் 2023 ஆகட்டும் அதுல பாதி கூட வரல. ஓகேவா? அந்த வேகன்சில காவாசி தான் வந்துச்சு. ஓவரா சொல்ல போனா சும்மா 2500 3000 அந்த மாதிரி ரேஷியோ தான் வந்துச்சு. 2022 ஆகட்டும் 2023 ஆகட்டும். இப்ப 2024 அதை கம்பேர் பண்றப்ப அதிகமா வரும்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட், வேகன்சி நிறைய வரும். டிஃபிகல்ட்டி லெவல் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்கும்னா, 2022 ஆகட்டும் 2023 ஆகட்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஈஸியா தான் இருந்தது. இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா இப்ப ஆவரேஜா இந்த 2022 2023ல 70க்கு ஒரு 60 கேள்வி அடிக்க முடிஞ்சிருக்கு, நிறைய பேரால 60 அடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு 58 அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 கேள்வி டஃபா இருக்கும். புரியுதுங்களா? போன பிசியை கம்பேர் பண்றப்ப இப்ப வரப்போற பிசில டிஃபரெண்ட் லெவல் அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்றேன். ஒரு 2 கேள்வி டஃபா கேட்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃபரெண்ட் லெவல் சொல்லிட்டேன், வேகன்சி சொல்லிட்டேன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப கட் ஆஃப் என்ன மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா,
ரிட்டர்னே எனக்கு தெரிஞ்சு 60 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, 59 இருக்குல்ல, இது ஒரு 60. ஓகே, அப்ப எவ்வளவு எடுத்தா சார் நான் போஸ்டிங்கே போக முடியும்? ஏன்னா பிசிக்கல் போறது மேட்டர் இல்ல, நம்ம போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட டார்கெட் 70க்கு 65. 70க்கு 65க்கு மேல நம்ம அடிச்சாதான், இது அடிச்சா கண்டிப்பா பிசிக்கல் போயிடலாம். நீங்க 60க்கு மேல போனாலே பிசிக்கல் போயிடலாம், அது பிரச்சனை இல்ல. ஒரு 65க்கு மேல 65க்கு மேல அடிச்சாதான் நம்மளால போஸ்டிங் போக முடியும். இதுதான் காம்படிஷன். ஓகே, இது நான் சொல்றது மேல்ல ஜிடி பிசி எம்பிசி எஸ்சிக்கு சொல்றேன். அப்படியே ஃபீமேல் அப்படின்னா நீங்க ஒரு 5 கேள்வி குறைச்சுக்கோங்க. ஆனா எல்லாருமே இதே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற. ஓகே, சோ டிபெண்ட்ஸ் அப்பான் கட் ஆஃப் கம்யூனிட்டி அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு இதை பாருங்க, 70க்கு 65க்கு மேல அடிக்கணும். ஓகேவா, இது ஜஸ்ட் பிசிக்கல் போறதுக்கு இதை எடுத்து விட்டுருங்க. போஸ்டிங் அடிக்கணும்னா 70க்கு 65க்கு மேல அடிக்கணும். 70க்கு 65க்கு மேல அடிச்சா கண்டிப்பா போயிடலாம். சரி, 70க்கு 65 அடிக்கணுமா, பயமுத்துறீங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. பிசி எக்ஸாம் டெட் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்றேன், எல்லா வாயுமே 58 அடிக்கிற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதை விட ஒரு 7 கேள்வி தான் எக்ஸ்ட்ரா உங்களை அடிக்க சொல்றேன், புரியுதா? சோ இதுதான் விஷயம். இப்ப இனிமேட்டுக்கு வரப்போற வீடியோஸ்ல இப்ப 70க்கு 65க்கு மேல அடிக்கணும்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஓகே, அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே வரப்போற வீடியோஸ்ல ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ பிசி எக்ஸாமை கண்டிப்பா நம்மளால கட்டி தூக்க முடியும். ஓகே, ஸோ இதான் வீடியோ. சேம் டைம் எஸ்ஐக்கு பிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்றவங்க இந்த நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.